माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा यादव कृष्णा यदुनंदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा जय राधे जय राधे जय राधे 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 जय राधे जय राधे जय राधे 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 जय राधे 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 जय राधे 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 माधव कृष्णा मधुसूदन कृष्णा माधव कृष्णा मधुसूदन कृष्णा मनमोहन कृष्णा मनमोहन कृष्णा. இந்த துருவ சரித்திரத்தை நாரதர் பிரச்சேதசுகளுடைய சத்திர யாகத்தில் பாடினார். அந்த காலத்தில் யாகசாலையில் தான் இந்த உபன்யாசம் பாட்டு இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கும் கும்பாபிஷேக யாகசாலைன்னா ஒன்று பாட்டு நடுவில் இதெல்லாம் சத்சங்கெல்லாம் வச்சுக்கிறாளே. அந்த காலத்தில் யாகம்னா தான் எல்லோரும் கூடுவாள். பிரச்சேதசுகளுடைய சத்திர யாகத்தில் பாடினார்னு ஒன்றே பிரச்சேதசுகள் யாருன்னு மைத்ரேயர்கிட்ட விதுரர் கேட்குறார். அந்த பிரச்சேதசுகள் என்பவர்கள் இந்த துருவனுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் தான். இந்த துருவனுடைய பரம்பரையில் அங்கன்னு ஒரு ராஜா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பூதம் பாயசம் கொடுத்தது. அந்த பாயசம் குடித்து ஒரு குழந்தை பிறந்தது. புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பூதம் கொடுக்குற பாயசத்தை குடித்து பிறக்கிற குழந்தைலாம் ராமர் மாதிரி குருப்பான்னு செய்ய வேண்டாம். இதுக்கு நேர் எதிரடியாக வேனன்னு ஒருத்தன் பிறந்தான். கேரளாவில் சொல்லுவாள் வேனல் காலம் சூடு காலத்தை. நான் தமிழ்லையும் இப்படி தான் நினைக்கிறேன். வேனல்னு இந்த அர்த்தம். வேனல் மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான். அந்த ஜனங்கள் கேட்டால் ராஜாவை பார்த்து, உங்களுக்கு பையன் வேணும்னா நீங்களும் பையனும் ஊரில் இருங்கோம், நாங்கள்லாம் காட்டுக்கு போகிறோம். அது நாங்கள் வேணும்னா பையனை காட்டுக்கு அனுப்புங்கோன்னா. அந்த ராஜா சொன்னார், நீங்களும் போவேன்னா பையனையும் அனுப்பலை, நான் காட்டுக்கு போகிறேன்னு பாதுகாத்து போயிட்டான். இந்த இடத்துல மைத்திரேயர் சொல்கிறார், இந்த நல்ல குழந்தை பிறக்கிறத விட துஷ்ட குழந்தைகள் பிறக்கிறது நல்லதுங்கிறார். ஏன்னா ஆற்றுல இருந்தால் பையன் திட்டுறான்னா அதுக்காக வந்து சில பேர் என்ன பண்ணுவா, அங்கே போய் அவன் திட்ட கேட்கறதுக்கு பேசாமல் கதைக்கு போகலான்னு கிளம்பி வருவா. அப்படியாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு போனால் அந்த துஷ்ட பையன் கூட நல்லதுங்கிறார். கதபத்தியம் வரம் மன்யே அப்படிங்கிறார். அதன் பிறகு வேணன் ராஜாவாக வந்து தர்மத்தெல்லாம் நிறுத்தினான். எதுக்கு தர்மங்கள்லாம் பண்ணி யாகம் பண்ணுறேன் பேர் பண்ணி இருக்கிற நெய்யெல்லாம் கொட்டி வேஸ்ட்டு பண்ணுறேன் நெருப்பில் எல்லாம் என்கிட்ட கூட நான் குடிக்கிறேங்கிறான். இப்போ ரிஷிகள் சொன்னால் யாகம் உதய கர்மா பண்ணால் தான் மழை வரும்ப்பா, நான் தான் பிரத்யட்ச தெய்வம்னா. உடனே அந்த ரிஷிகள் ஹும் அப்படின்னார்கள். உடனே மயக்கம் அடித்து கீழே விழுந்தான், உயிர் போயிடுச்சு. உடனே திருடாலாம் வந்துவிட்டா. திருடர்கள் வந்த உடனே ராஜா இல்லைன்னா திருடர்கள் வந்துடுவாள் அந்த காலத்தில். இப்போ ராஜாவே திருடனாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே என்ன பண்ணினா, அந்த ராஜாவோட சரீரத்திலேருந்து அவனுடைய பாபத்தினுடைய பலனாக ஒருத்தனை சிருஷ்டி பண்ணினார். குட்டை கையும் குட்டை காலமாக ஒருத்தரை வந்து ஹெல்ப்பு வேணுமான்னு கேட்டார். சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு ஹெல்ப்பு. நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பித்து 2 கண்டா பண்ணிட்டு போயிடுவான். நீ பாட்டு ஓரமாக உட்காந்து போனுட்டான். நிஷீதன்னு சொன்னதுனால அவெல்லாம் நிஷாதர்கள்னு ஒரு காட்டு ஜாதியாக ஆனார்கள். அதன் பிறகு அவனுடைய கையிலேருந்து புண்ணியத்தினுடைய பலனாக சிருஷ்டி பண்ணினார்கள். பகவான் அர்ச்சிஸ் என்கிற மகாராணியோட பிருச்சு என்கிற பேரில் அவதாரம் பண்ணினார். ஜெய் போலோ அர்ச்சிஸ் சமேத பிருது பகவான் கீ ஜெய். அத தஸ்ய புனர்விப்ரேகி அபுத்ரஸ்ய மகீபதேகே பாஹுப்யாம் மத்யமானாப்யாம் மிதுனம் சமபத்யத. பகவான் மனைவியோட பிரத்யட்சமானார். ஏன்னா அந்த காலத்தில் கல்யாணம் ஆனவா தான் ராஜாவாக இருக்கலாம்னு சாஸ்திரம். அதனால் ராணியோடையே பிரத்யட்சமானார்.
அந்த பிருத்துவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். என்ன ஸ்தோத்திரம் பண்ணாதீங்கோ, நாக்குனால நாராயணனை ஸ்தோத்திரம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, பகவானை பூஜை பண்ணுறது முக்கியம் இல்லை, பகவானுடைய பக்தர்களை பூஜை பண்ணினாலே பகவான் சந்தோஷப்படுவான் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். பகவானுடைய பாத தீர்த்தத்தை விட பாகவதனுடைய பாத தீர்த்தத்துக்கு பெருமை ஜாஸ்தி என்று சொல்கிறார். பூரி ஜெகநாத க்ஷேத்திரத்து பக்கத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி யாராவது பாகவதாளுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை குடித்தாதான் சாப்பிடலாம்னு நியமம் வச்சுருக்கார். அது மாதிரி நம்மளும் அதை நியமம் வச்சுக்கணும். டெய்லி சாஸ்திரநாமம் சொல்லணும், இந்த பக்கத்தில் கோவிலுக்கு போய்ட்டு வரணும், டெய்லி ஒரு 108 காயத்ரியாவது பண்ணணும், ஏதாவது நியமம் வச்சுக்கணும். நம்ம அந்த நியமம்லாம் வச்சுக்கல. காலையில் 6 மணிக்கு காஃபி, 8 மணிக்கு டிஃபன், 12 மணிக்கு சாப்பாடு, 4 மணிக்கு சாய், இந்த நியமம்லாம் கரெக்டாக வச்சுட்டுருக்கோம். இந்த பகவத் விஷயமான நியமம் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். லௌகிக நியமம் சில வச்சுருக்கா, வாக்கிங் போகிறது, இதெல்லாம் இப்படிலாம் வச்சுருக்கா. அது மாதிரி பகவத் விஷயத்தையும் சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு யாருமே வரலை, பார்த்து மாமி சொன்னால், பரவாயில்ல நாளைக்கு 2 பேருக்கா பாத பூஜை பண்ணி தீர்த்தம் குடிச்சிக்கலாம், சாப்பிடுவோன்னா. அப்படி விட்டுட்டோம்னா அப்புறம் 10 பேருக்கு சேர்த்து பண்ணலாம் அப்படிலாம் தோணும். இன்றைக்கி பாகவதால் வந்தால் சாப்பிட்றேன், இல்லாட்ட சாப்பிட மாட்டேன்னு விட்டார். 2 மணி 3 மணி ஆச்சு. வயசான ஒரு பாகவதர் வரார், பஜனை பண்ணு. ஜெய ஜெய தேவா ஜெய ஜெகநாதா, ஜெய ஜெய தேவா ஜெய ஜெகநாதா, ஜல ஜலோச்சனா ஜெய ஜனார்தனா, ஜல ஜலோச்சனா ஜெய ஜனார்தனா. தேவகி பலா தீனவத்சலா, தேவகி பலா தீனவத்சலா, லகா ஜானவந்தகா, தேவபாலகா ஜானவந்தகா, நந்தகுமாரா நவனித சோரா, நந்தகுமாரா நவனித சோரா, நீரஜ வர்ணா நிர்மலாகரா, நீரஜ வர்ணா நிர்மலாகரா, அனந்தரக்ஷகா प्रेमिकार्तिका, प्रेमिकार्तिका, पद्मसंभव प्रमुखपूजिता, पद्मसंभव प्रमुखपूजिता, जय 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 देवा जय जगन्नाथा, जय जय देवा जल जलोचना जय जनार्दना, जल जलोचना जय जनार्दना. ஒரு பாகவதர் பூரி ஜெகநாதம் போகிற வழியாக்குனால யாராவது வருவா. அதனால் இன்றைக்கி கரெக்டாக ஒருத்தர் வந்தார், ஒரு பாகவதர். அவரை சேரில் உட்காந்து வச்சு பாதபூஜை பண்ணலான்னு பார்த்தா கால் முழுக்க குஷ்டரோகமாக இருக்கு. அதே புண்ணு வந்து அழுகி சொட்டுறது. பாத பூஜைக்கு மாமி தானே ஜலம் விடுவா. மாமி ஜலம் விடும்போது காதோட கதா சொன்னால், பாத பூஜை பண்ணி தெளிச்சுட்டா போகிறோம், பிடிக்காதீங்கன்னா. அவர் சொன்னார், யாரோ பாகவதால் கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒரு பாகவதர் கிடைச்சார், இன்றைக்கி நியமத்தை நான் விட மாட்டேன், வழக்கம் போல் நான் அப்படி தான் பண்ண போகிறேன்னு தான். நான் பார்த்து மாமி இருக்கும் அண்ணன் பக்கம் போனால், இவர் பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை அப்படி குடிச்சிட்டு இப்படி சேரில் பார்த்தா சதுர்புஜ சங்கசக்கர கதாபத்மதாரியா பகவான் நிற்கிறார். உடனே என்னப்பா இப்படி வந்து நிற்கிறேன், நான் எந்த ரூபத்துலேயும் வருவேன். அதனால தான் நம்மூர் பெருமாள் மாதிரி இருக்க மாட்டார். பூரி ஜெகநாதத்தை கை விரல் கால் விரல்லாம் இருக்கார். ஒரு குஷ்டரூபி ரோகி ரூபத்திலையும் நான் வருவேன் என்பதை காட்டுறதுக்காக பகவான் லீலை பண்ணினார். இது விஷயம் என்னன்னா, அந்த பாகவதர் அது மாதிரி பண்ணினாரே. டெய்லி ஒரு பாகவதனுடைய பாத தீர்த்தத்தை கொடுக்குறேன்னு ஆரம்பித்ததுனால அதை ஒரு வியாஜமாக வச்சு அவருக்கு பகவான் தரிசனம் கொடுத்தா. அந்த பாகவதால் ஆற்றுக்கு வந்தால் தான் அதுக்கு பவனம்னு பேர். சமஸ்கிருதத்தில் வீட்டுக்கு பவனம்னு பேர். பாகவதால் வந்தால் பவனம், இல்லாட்டா பாவம் எடுத்துடலாம். எடுத்தால் என்ன ஆகிடும், வனம் ஆகிடும். அவர் காடு மாதிரி ஆகிடும். என்மனீஷி பதாம்போஜ ரஜக்கண பவித்ரிதம் ததேவ பவனம் நோச்சேத் பகாரா தத்திர லுப்யதே. அதனால் பாகவதால் வரணும், பாகவதால் பூஜை பண்ணணும்.
என்றெல்லாம் உபதேசம் பண்ண சொல்லும்பொழுது பாகவதால் வந்துட்டார். யாருடனா சனகாதிகள், சனக்க சாந்தன சனாதன சனத்குமாரால் வந்து இந்த பிருசுவுக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணுறார். அதை படிக்கும்போது தான் அழுதுட்டார் நம்ம ரவி கஷ்யப்ஜி. அதெல்லாம் சனகாதிகள் உபதேசம் பண்ணி கிளம்பினார்கள். பிருசுவும் பூமி தேவியை குழந்தை மாதிரி பார்த்து தன் குழந்தையான பூமி தேவியை தன்னுடைய பெண் குழந்தையான பூமி தேவியை ஆண் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போகிறான். ஆத்மதேஷு ஆத்மஜாம் எஸ்ய அப்படி கொடுத்துட்டு கிளம்பி தபஸ் பண்ணி பகவானை அடைஞ்சாள். அவர் மனைவியும் கூடவே அடைஞ்சாள். அந்த பிருதுவனுடைய பரம்பரையில் பிரச்சேதசுகள்னு 10 பேர். அவெல்லாம் தபஸ் பண்ணலாம்னு குருவாயூருக்கு வரார்கள். அப்போ அந்த குருவாயூர் குளத்துக்குள்ளே ஒரு பஜனை சத்தம் கேட்குறது. என்னோட பஜனை சத்தம் குளத்துக்குள்ளே கேட்குறதுன்னு பார்த்தா பஜனை பண்ணே சிவன் வரார். போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, லக்ஷ்மி நாராயணா ரங்க ரங்க விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, கோவிந்த விட்டலா கோபால விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, ஸ்ரீரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, போலோ நாராயணா ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா, ஜெய் ஜெய் விட்டலா. சிவன் பிரத்யட்சமானா. சிவன் வராருன்னு வரலாம் தூரத்துலேருந்து நிற்கிறான். கை காமிச்சார். இன்னும் அவள் பார்த்தா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், வேறு யாரும் பின்னாடி வராங்க இப்படி பார்த்துட்டுருக்கா. பொங்கலை தான் நீங்கள் தானே பிரச்சேதசுகள் தானே நீங்கள், யூயம் வேதித புத்திராக. அவள் அப்பா பேரை சொல்லி பெரியவானோட கேட்பான். ஏடா அவன் பையனா அவன் பொண்ணா அப்படி தான் கேட்பான். பெரியவா பேரை சொல்லி தான் கேட்பான். நீங்கள்லாம் இந்த பிராச்சீன பிரகீஷனுடைய பசங்க தானே. ஆமாம், உங்களை பார்க்க தான் நான் வந்தேங்க. இது என்னடா அது கும்பிட போனதையும் குறுக்க வந்ததுங்கிற மாதிரி. நாங்களே இப்போ தான் குருவாயூருக்கு வந்து பகவானை தபஸ் பண்ணலாம்னு வந்துட்டுருக்கோம். எங்களை பார்க்க நீங்கள் ஏன் வந்தேன் பண்ணி சிவன் சொன்னால் நீங்களாம் பாகவதாலாச்சு, அதான் பார்க்க வந்தேன். நாங்கள் இன்னும் பாகவதாலாவே ஆகலை. இப்போதான் குருவாயூரில் வந்து பாகவத புஸ்தமே வாங்க வந்திருக்கோம். நீங்கள் தான் வாங்கி படிக்கணும். அப்போ சிவன் சொன்னால் பாகவதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டாலே பாகவதால் தான். அதனால் நீங்கள்லாம் குருவாயூரப்பனை எப்படி பக்தி பண்ணணும் நான் சொல்லித்தரேன்னு சிவன் உபதேசம் பண்ணுறார். ருத்ரன் சொன்னதுனால ருத்ரகீதம்னு பெயர். 4வது ஸ்கந்தம் 24வது அத்தியாயத்தில் ருத்ர உவாச்சனை ஆரம்பிக்கும். அதை சொன்னாலே குருவாயூரப்பன் அனுகிரகம் பண்ணுவார். ஜிதந்த ஆத்மவித்ய ஸ்வஸ்தை ஸ்வஸ்திரஸ்து மே பவதா ராதசாராத்மம் சர்வஸ்மை ஆத்மனே நமஹ. ஜிதந்தேன்னு ஆரம்பித்து அழகான ஸ்தோத்திரம். பகவான்கிட்ட எப்படி வரம் வாங்கணும் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்க பிரசேத்துகளை அவர் சொல்லி பகவானை பார்த்தார்கள். சதுர்த்த ஸ்கந்தம் முடியரசு. இந்த பிரச்சேதசுடைய தகப்பனார் பிராச்சீன பிரகீஷ் இருக்காரே, அவர் யாகம் பண்ணிட்டே இருந்தார். அவருடைய யாகசாலைக்கு நாரதர் வீணையோடு வந்தார். வீணையோடு வந்தவொடனே ஒரு பாட்டு பாடுவோம்னா, ஆனால் யாகத்தில் நடுவில் பாடுறது உண்டு. உடனே நாரதர் சாதாரணமாக தான் அஷ்டபதி அது மாதிரியே பாடுவார். இவனுக்கு வந்து அஷ்டபதி பாடினா சரியாக வருது, இவனுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுமேன்னு ஒரு வேதாந்த பாட்டை பாடினார். வாழ்வை நம்பாதே மனமே நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே புவி வாழ்வை நம்பாதே மனமே உடலையே நம்பாதே நம்பாதே. தேகம் மாம்சம் மூட்டை பல ஜந்துக்களுக்கெல்லாம் வேட்டை. தேகம் மாம்சம் ஜந்துக்களுக்கெல்லாம் வேட்டை. ஓஹோ ஆனந்த கோட்டை உயிர் ஓடிட எத்துணை பாட்டை. உயிர் ஓடிட எத்துணை பாட்டை. வாழ்வை நம்பாதே உடலையே நம்பாதே நம்பாதே. இன்றைக்கு ஆளுவர் நாடு நாளை எடுப்பார் கையிலே ஓடு. நாளை எடுப்பார் கையிலே ஓடு. உடல் ஒன்றுக்கும் உதவாத கூடு. உடல் ஒன்றுக்கும்
இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடு, இதை உற்று பார்த்தால் வெட்கக்கேடு, பூமி வாழ்வை நம்பாதே, உடலையே நம்பாதே நம்பாதே. ரெண்டு பிள்ளைக்கென்ன வாட்டம், நம்மை பிடுங்கி தின்பதில் நாட்டம், ரெண்டு பிள்ளைக்கென்ன வாட்டம், நம்மை கையில் உண்டான போது கொண்டாட்டம், கையில் உண்டான போது கொண்டாட்டம், செல்வம் ஒழிந்தால் சகலரும் ஓட்டம், செல்வம் ஒழிந்தால் சகலரும் ஓட்டம், ஓட்டம் வாழ்வை நம்பாதே, மனமே நம்பாதே, நம்பாதே நம்பாதே. எண்ணிக்கை இல்லாமல் இங்கே முன்னம் இருந்தவர் எல்லாம் எங்கே, எண்ணிக்கை இல்லாமல் இங்கே முன்னம் இருந்தவர் எல்லாம் எங்கே, நாம் அண்டி போக வேண்டும் அங்கே, நாம் வேதநாயகம் சொல்லும் பாங்கே, வேதநாயகம் சொல்லும் பாங்கே, வாழ்வை மனமே நம்பாதே, உடலையே நம்பாதே. தாழ்வில்லாத நமது சுவாமி தாளை தேடி ஓடு, புவி வாழ்வை நம்பாதே. வேதநாயகம் பிள்ளை என்பவர் கிறிஸ்டினா இருந்தவர் தான். நம்முடைய ஆழ்வார் பாசுரம் இதெல்லாம் படித்த பிறகு அவர் பாடினார். அந்த பஜனை சம்பிரதாயத்தில் கிறிஸ்டின் பாடினா முஸ்லீம் பாடினாலாம் கிடையாது. பகவானை பாடினா அவளும் பாகவதா. அதனால் திவ்ய நாமத்தில் பாகவதாரத்தையும் பாடுவார். இப்படி ஒரு வேதாந்த பாட்டை பாடினார் நாரதர். இந்த உடம்பு இருக்கு ஒரு 100 வருஷம் லீஸுக்கு நம்ம வாங்கி வந்திருக்கோம். 100 வருஷம் லீஸுக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்கா. 9 ஓட்டை உள்ள வீடு. சில பேர் வீட்டில் அப்பப்போ ரிப்பேர் பண்ணிவிட்டு, சில பேர் வீட்டுக்கு ஒயிட் வாஷ் அடிப்பா. அது மாதிரி நம்மலாம் தலைக்கு பிளாக் வாஷ் அடிக்கிறா. சில பேர் ஓடு மாற்றுற மாதிரி பல்லு மாற்றிக்கிறா. இது என்ன தான் ரிப்பேர் பண்ணினாலும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. இது ஒரு நாளைக்கு இதை வீட்டை விட்டு கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி சொந்த வீடு ஒன்று புக் பண்ணிக்கணும். நம்முடைய வீடு எதுடான்னா அறம் பொருள் இன்பம் வீடு. அந்த பகவானுடைய திருவடியை அடையணும், மோட்சத்தை போகணும். இந்த மெட்ராஸில் வீடு வாங்குறதுக்கே கோடிக்கணக்காக செலவாகுது. நீங்கள் போய் வைகுண்டத்தில் வீடு வாங்கணுங்கிறீங்களே எவ்வளோ கோடி செலவாகும்னா, பக்கத்தில் உள்ள ஃபாரினில் வீடு வாங்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். வைகுண்டம் எங்கே இருக்குன்னு தெரியல, அங்கே வீடு வாங்கணுமே எவ்வளோ செலவாகும்னு எங்கள் குருநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அதுக்கு எங்கள் குருநாதர் சொன்னார், அதுக்கு செலவே இல்லை, நீங்கள் ஹரின்னு சொன்னேன்னா அங்கே சரின்னு புக் பண்ணிட்டு வர பகவான். அதனால் நீங்கள் ஹரி சொன்னால் ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 சரண கமல ஞான கரோ, ஹரி ஞான கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, ஹரி 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 ஸ்மரண கரோ, कुंद माधव सेवा करो, मुरगर गिरिधारी भजन करो, मुरगर गिरिधारी भजन करो, हरि 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 स्मरण करो, हरि 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 स्मरण करो. ये हरिன்னு சொன்னோம்னா பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் என்று புரந்தன உபாக்கியானங்கிற கதையை சொன்னார். அதை கேட்ட அந்த ராஜாவும் ஞானத்தை அடைஞ்சார். பிரச்சேதசிகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணின சரித்திரத்தையும் அந்த பிரச்சேதசிகளுக்கு நாரதர் பண்ணின உபதேசத்தையும் சொல்லி 4வது ஸ்கந்தத்தை முடித்தார். இதை கேட்குறவாளுக்கு ஆயுர் தனம் யசஸ்வஸ்தி கதிம் ஐஸ்வர்யம் ஆத்மியா. ஆயசு தனம் புகழ் இதெல்லாம் தானாக வரும். இருந்தாலும் நடுவில் இந்த பலசுத்தி சொன்னால் தான் 4 பேர் கதைக்கு வருவா. வந்தோடனே எல்லோரும் மோட்சம் கிடைக்கும்னா யாரும் வரமாட்டா. அதனால் இப்படி நடுவில் பலசுத்தி சொல்கிறான். இதெல்லாம் ஒரு ராஜா கதை தானே. ராஜா கதைக்கவே இவ்வளோ பலசுத்தினா, இது சாதாரண ராஜா இல்லை. ராஜ்யாம் ஹரியர் பிதாத்மனா, ஹரிபக்தர்களாக இருந்த பக்தர்களான கதைகளாக இருக்கிறதுனால பகவான் கதைக்கு என்ன பெருமை உண்டோ அந்த பெருமை பக்தர்களுடைய கதைக்கும் உண்டு என்பதை காட்டுறார். இதோட 4வது ஸ்கந்தம் முடிஞ்சவுடனே விதுரர் கிளம்பினான்னு முடித்தார். அதன் பிறகு 5வது ஸ்கந்தத்தில் மனுவுடைய மூத்த பையன் பிரியவிரதன் என்பவருடைய கதையை சொல்கிறார். பிரியவிரதனா எல்லாத்தையும் பிரியமாக பழகிறது ஒரு விரதம். நம்மளாம் ஏகாதசி விரதம், சிவராத்திரி விரதம், சஷ்டி விரதம்லாம் பண்ணுவோம்.
இந்த பிரிய விரதம் தான் ரொம்ப கஷ்டம். விரதம் இருக்கிற அன்றைக்கி பட்னியாக இருப்போமா, கோபம் வேறு வரும், எல்லாம் திட்டிகிட்டே இருக்கும். எல்லாரையும் திட்டுறதெல்லாம் அப்போ வச்சுக்கலாம். முதல்ல பிரியமாக பழக்கிறது ஒரு விரதம். அப்படி இருந்ததுனால அவனுக்கு பிரிய விரதம்னு பேர். அவனுடைய பையனுக்கு ஆக்னி 2 பெயர், அவருடைய பையனுக்கு நாபின்னு பெயர். அந்த நாபி புத்திரகாமேஷ்டியாக மன்னினார். உடனே பகவான் பிரத்யட்சமானார். அதகதமாவிஷ்கிருத புஜயுகுலத்வயம் இரண்மயம் புருட விசேஷம் கபிஷ கௌசேயாம்பரதரம் புரசி விலசத் ஸ்ரீவத்சலநாமம் தரவர வனருக வனமாலாச்சூரியமிருதமணிகதாதிபிருபலட்சிதம் ஸ்புடகிரண பிரவர முகுட குண்டல கடக கடைசூத்திரஹார கேயூர நோபுராத்யங்கபூஷண விபூஷிதம் ரித்திக் சதஸ்ய கிரகபதயோதனாய உத்தமதன உபலப்ய சர்வமான மர்கணேன அவனத சீர்ஷான உபதஸ்து. சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியா பிரத்யட்சமானார். இங்கே பகவான் ஏன் யாகத்துக்கு வந்தார்னா, பாகவதெல்லாம் யாகத்துக்கு வந்துட்டாலாம். அதனால் பகவான் வந்தார். வந்தது பாகவதான் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னா, அவள் கேட்குற பிரார்த்தனையிலேருந்து சாதாரண தீட்சிதார் யாகம் பண்ணால் மறுபடியும் எனக்கு யாகம் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்பாள். இவா என்ன கேட்டார்னா, அதகதஞ்சி ஸ்கலன சுத்பதன திரும்பண துரவஸ்தானாதிஷு விவசானாம் ந ஸ்மரணாய ஜ்வரமரண தசாயாமபி சகலகஸ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயானி வச்சனகோச்சராணி பவந்தோ. மீண்டும் மீண்டும் எப்பொழுதும் எங்கள் வாயில் உன்னுடைய திருநாமங்கள் வரணும் என்று பிரார்த்தனை வேண்டாம். உடனே பகவான் கிளம்ப போகிறார். போகும்போது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. என்னடான்னு, இந்த ராஜாவுக்கு குழந்தை வேணுமா, உங்களை மாதிரி ஒரு குழந்தைய கொடுங்கோன்னா. இப்போ தான் பகவான் சொன்னார், குழந்தை வேணும்னா கொடுத்துட்டு போயிடுவேன், என்ன மாதிரி குழந்தை உலகத்தில் கிடையாது, அதனால் நானே குழந்தையாக பிறக்கிறேன்னு பகவானே குழந்தையாக பிறந்தார். இந்த அவதாரத்தில் தான் பகவானுக்கு ரிஷபன்னு பேர். ரிஷபன்னா சிரேஷ்டன்னு அர்த்தம். ரிஷபன் பிறந்த உடனே இந்த நாடு ரொம்ப செழிப்பாக இருக்குது, பாரத தேசம். உடனே அதை பார்த்து இந்திரனுக்கு பொறாமை வந்துடுச்சு. பாரத தேசத்தை பார்த்து பாகிஸ்தான்கார பொறாமப்பட்டால் பரவாயில்ல, இந்திரனுக்கே பொறாமையாக இருக்குது. இந்திரன் என்ன பண்ணால் உடனே மழையை நிறுத்திட்டான். மழை இல்லைன்னு கவலைப்பட்ட உடனே ரிஷபதேவர் வந்தார். அப்படி ஆகாசத்தை பார்த்து சிரித்தார். உடனே மழை வந்து கொடுத்தான். நான் யாருக்காவது மழை இல்லைன்னா இந்த ரிஷபதேவரை கூப்பிட்டா போகும். உடனே இந்திரன் புரிஞ்சு விட்டான், இவர் நம்மளோட பவர் உள்ள ஆள், நம்மளோட பவர் உள்ள ஆளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா அதுக்கு டெக்னிக்கலாக ஒரு வழி இருக்குது. அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையும் ஆக்கிடணும். ஏன்னா மாப்பிள்ளையை ஆக்கிட்டா சௌகரியம். பையன் சொன்ன வச்ச கேட்கறாங்களே, மாப்பிள்ளை சொன்ன வச்ச கேட்பான். அதனால் இந்திரன் தன்னுடைய மாப்பிள்ளையாக வச்சுனுட்டான். அந்த ரிஷபதேவர் கல்யாணம் ஆனவனே குழந்தைகள்லாம் பிறந்தது. அந்த குழந்தைகளுக்கு தர்ம சூக்ஷ்மத்தை சொன்னார். தர்மம் எல்லாருக்குமே தெரியும். தர்மம் என்னடானா, மாதృదేவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இதெல்லாம் தர்மம். அம்மாவே தெய்வமாக மதித்து நடக்கணும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே ரிஷபதேவர் சொன்னார், அம்மா சொன்ன பேச்சை கேட்காத, அப்பா சொன்ன பேச்சை கேட்காத, ஆச்சாரியன் பேச்சை கேட்காதேன்னா. அப்படியா ரொம்ப சௌரியமாச்சு? அப்படி சொல்லலை. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் தர்மத்தை சொன்னால் கேட்கணுமே தவிர அதர்மத்தை சொன்னால் கேட்கக்கூடாது. ஒரு பையன் கோவிலுக்கு போயின்னு இருக்கான், அவன் அப்பா சீட்டாடின்னு இருக்கார். சொன்னால் என் ஃப்ரெண்டுக்கு சீட்டாட வரலை, நாளைக்கு கோவிலுக்கு போகலாம், என் கூட சீட்டாட வாங்கினா. பித்ருதேவோ பவ, சீட்டாட போகக்கூடாது. அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் ஆச்சாரம் தர்மத்தை சொன்னால் கேட்கணுமே தவிர அதர்மத்தை சொன்னால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தர்ம சூக்ஷ்மத்தை உபதேசம் பண்ணி ஒரு காட்டுத்தீயில் பிரவேசித்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தாரான்னு கேட்டவுடனே அப்போ தான் சுகர் சொன்னார், மோட்சத்தை கொடுப்பார். முக்திம் ததாதி கரிஹிசித் ஸ்மன பக்தி யோகம். முக்தியை கொடுப்பாரே தவிர பக்தியை கொடுக்க மாட்டார். ஆனால் பகவான்கிட்ட பக்தியை கேட்கணும் என்று சொல்லி ரிஷபதேவ சரித்திரத்தை சொல்கிறார். இதை கேட்டாலே பும்சாம் சமஸ்த துஷ்சரிதாபிகரணம், எல்லா பாவங்களும் நீங்கி பரம மகா மங்களாயனம், எல்லா மங்களங்களும் ஏற்படும். இதை கேட்குறவாளுக்கு கடைசியில் பக்தி தான் கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம் சொன்னாரே, இதை கேட்குறவாளுக்கு பக்தியும் ஏற்படும் என்று சொல்லி பூர்த்தி வந்தார். நித்யானுபூத நிஜலாப நிவృత్త துஷ்ணா ஸ்ரேயஸ்ய தத் ரச்சனையா சிரசுப்த புத்தேஹி லோகஸ்ய கருணையா பயமாத்மலோகம் ஆக்யான் நமோ பகவதே ऋषभाय तस्मै. जय बोलो ऋषभदेव भगवान की जय.